ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 6th சாப்டர் எக்கனாமெட்ரியில் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.2 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, டூ ஷிப்ஸ் ஆர் sailing in the sea on either sides of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ship are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter high, find the distance between the two ships. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஒரு கடற்கரையில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட ரெண்டு பக்கமும் ரெண்டு ஷிப் போகுது. இப்போ நம்ம பேர் ஒரு ஷிப்போட பேர் வந்து ஏ ஷிப், இன்னொரு ஷிப்போட பேர் வந்து பி ஷிப். இப்போ ரெண்டு ஷிப்புமே எப்படி போகுதுன்னா அந்த லைட் ஹவுஸுக்கு ரெண்டு பக்கமாக போகுது. இப்போ அந்த ஏ ஷிப்லன்னு பார்த்தா லைட் ஹவுஸோட டாப்போட இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி, பி ஷிப்லன்னு பார்த்தா 45 டிகிரி. இப்போது அந்த லைட் ஹவுஸ் வந்து 200 மீட்டர் ஹைனா அந்த லைட் ஹவுஸ் அந்த ஏ ஷிப்லேருந்து பி ஷிப் வரைக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து வாயில் சொல்ல புரியாது, நான் டயக்ராம் போடுறேன் அப்போ நல்லா புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் டயக்ராம் போடலாமா? இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வரையணுமா? இங்கே கிரவுண்டு சொல்லக்கூடாது, இங்கே வந்து என்னது சியை வரைய போகிறோம். சி வந்து என்னென்னா இந்த லைன் தான் நமக்கு என்ன சியோட சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது என்னென்னா இங்கே இருக்கிற பேர் வந்து ஏ ஷிப் வந்து இந்த சைடு போகுது, பி ஷிப் வந்து என்ன பண்ணுது இந்த சைடு போகுது. இப்போ நடுவில் என்ன ஆகணும், லைட் ஹவுஸ் இருக்கணுமா? அப்போ நடுவில் இருக்கிற கோடு என்னது லைட் ஹவுஸோட ஹை எவ்வளவு 200 மீட்டர். இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், 200 மீட்டர் ஹையில் இருக்குது. இப்போது ஏ ஷிப்லேருந்து லைட் ஹவுஸோட மேலே பார்த்தா எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தா 30 டிகிரியா? அப்போது 30 டிகிரி இப்படி போட்டு 30 டிகிரி. அதே மாதிரி பி ஷிப்லேருந்து பார்த்தா எவ்வளோ இருந்துச்சு 45 இருந்துச்சா? அப்போ பி ஷிப்லேருந்து ஒரு கோடு போட்டு 45 டிகிரி. சரி, இப்போ இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னது சி. இதே வந்து இது ரெண்டு ஆங்கிள் வந்து மீட் பண்ணதில்லை, இது வந்து டி. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சம்மை எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளில் கீழே நம்ம என்ன பண்ண அட்ஜஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்து இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிட்டு இந்த ட்ரையாங்கிள் அட்ஜஸ்டன்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான் சம், ரொம்ப ஒரு ஈஸியான சம்மு. ஆனால் 5 மார்க்ஸ் நல்லா புரிஞ்சு போட்டிங்கன்னு வைங்களேன். இந்த சாப்டருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு மெத்தடில் கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறேன், ஏன்னா இது 30 டிகிரி ஈஸியாக இருக்கும். இது வந்து போட்டோன்னா என்ன ஆகும், இது எடுத்தோன்னா இந்த ட்ரையாங்கிளோட பேர் என்ன, ட்ரையாங்கிள்னு போட்டு 3 லெட்டர்ஸையும் போடணும். அப்போ ட்ரையாங்கிள் ஏடிசி, அவ்வளோதான், இதான் ட்ரையாங்கிளோட பேர். இங்கே என்ன தீட்டா யூஸ் பண்ணணும், tan தீட்டா. ஏன்னா என்னது நமக்கு என்ன சைடெலாம் தெரியும், ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தேவைப்படுது. இங்கே ரெண்டுமே பண்ணுறது என்னது tan தீட்டா மட்டும் தான் இதில் இருக்குது, அப்போ போடணும். இப்போ இதில் என்னென்ன நேமிங் வேர்டு, பிசி பை ஏசி. இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிசியோட வேல்யூ என்னது 200. அதே ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்போ ஏசினே போட்டுக்கணும். சரி, இப்போ வந்து tan 30 டிகிரி வேல்யூ என்னது 1/√3, 200 பை ஏசி. இப்போ என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ஏசி ஆன்சர் கொடுப்போம், √3 இந்த பக்கம் கொண்டு வருமா? அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 200 √3. இது ஏசியோட வேல்யூ. நம்ம என்னது ஃபஸ்ட்டு இந்த பாதி ஹாஃப் படத்தில் பாதி பார்த்துட்டோம், பாதி ஹாஃப் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஹாஃப் வாங்கணும். நான் என்ன பண்ணேன்னா அடுத்த இதில் நான் இங்கே எழுதுறேன், ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து எப்படி எழுதிடுவாங்க. இங்கே ட்ரையாங்கிள் என்னது, இங்கே ட்ரையாங்கிள் பிடிசி. அப்போ ட்ரையாங்கிள் பிடிசி. இங்கே என்னது tan தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னது டிசி பை பிசியா? சரி, டிசியோட வேல்யூ என்னது எப்பவும் போல் 200, பிசியோட வேல்யூ தெரியாது. இங்கே tan எத்தனை டிகிரி 45 டிகிரி. tan 45 டிகிரி எவ்வளவு 1, 200 பை பிசி. tan 45 டிகிரி எவ்வளவு 1, அப்போ 1ன்னு படிச்சு. அப்போ பிசி இங்கே போக டிவைட் என்ன பண்ணால் மல்டிப்ளை போகுமா? அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 200 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போது பாருங்களேன், நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து இங்கே இந்த ஏ ஷிப் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், லைட் ஹவுஸ்லேருந்து பி ஷிப் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ரெண்டு சேர்த்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி வேல்யூ என்னது 200 √3 ப்ளஸ் பிசியோட 200 அப்படி இருக்கும். இப்போ நமக்கு வந்து என்னென்னா 200 பாருங்களேன், ரெண்டு பக்கமே 200 இருக்குது. அப்போ 200 காமன், இது ரெண்டு ஸ்டெப்பில் போடலாம். எப்படின்னா
இங்கேயே நம்ம ரூட் த்ரீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். ஆனால் புக்கில் வந்து 200 காமன் எடுத்து போட்டுருக்காங்க. ஆனால் நம்ம 200 காமன் எடுத்து போட்டுடலாம். அப்போ 200 காமன் எடுத்தோம்னா 200 இருக்கிற இடத்துல 1 வந்துடும். இதே 200 இல்லாத என்ன ஆகும்? பை 200 போடுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 200 இங்கே 200 இருக்குது. அப்போ இங்கே 1 × ரூட் த்ரீ தான் ப்ளஸ்ஸு அங்கே 1 வரணுமா? 1 முடிஞ்சா. சரி, இப்போ ரூட் த்ரீயோட வேல்யூ என்னது நமக்கு? 200. ரூட் த்ரீயோட வேல்யூ கொஸ்டினே கொடுத்துருவாங்க எப்போவுமே 1.732 ப்ளஸ் 1. அப்போ இங்கே வேல்யூ என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 2.732. இப்போ பாருங்களேன், 2.732 இன்ட்டு 200 எவ்வளோ வரும்னா, இப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 2732. எப்போவுமே இந்த பாயிண்டேஜ் மல்டிப்ளை மட்டும் நிறைய பேர் குழப்பிப்பாங்க. நம்ம இப்போ போட்டு காட்டுறேன். 0 × 2 0, 0 × 3 0, 0 × 7 0, 0 × 2 0. அவ்வளோதான். 0 வச்சு எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ அடுத்த இந்த லைன் என்ன ஆகும்? 0. எப்பவுமே ஒரு பிளேஸ் விட்டுட்டு தானே எழுதணும், அதான் ஒரு பிளேஸ் விட்டுட்டு எழுதிங்க. இப்போ 2 பிளேஸ் விடணுமா? 2 × 2 4, 2 × 3 6, 2 × 7 14. 1 போடுமா? 2 × 2 4, 4 + 1 5, 5 போடணும். 0 0 4 6 4 5. இப்போ பாருங்களேன், இங்கே எத்தனை பாயிண்ட்? 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி வருது. அப்போ இங்கே என்ன பண்ணால் 1 2 3 பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து புள்ளி வச்சிடணும். முடிஞ்சா பின்னாடி 3 பாயிண்ட் தெளிக்கணும். அப்போ என்னது? 546.4 மீட்டர். அப்போ இந்த ரெண்டு ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 546.4 மீட்டர். அவ்வளோதான் சம். புரியலன்னா ஏதாவது கமெண்ட் டவுட்டு கேளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.